திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழமஞ்சிபாளையம் ஜனசக்தி நகர் பகுதியில் வசிக்கும் அருந்ததியர் இன மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை முற்றிலுமாக புறக்கணிப்பதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். 37 ஆண்டுகளாக நில உரிமைக்காக போராடி வரும் இவர்கள் அரசு மற்றும் அரசியல்வாதிகள் தங்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணாததால் இந்த முடிவை எடுத்துள்ளனர். கடந்த 1989 ஆண்டு முதல் சுமார் 37 ஆண்டுகளாக ஜனசக்தி நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களின் நில உரிமைக்காக தொடர் சட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நீண்ட காலமாக தொடரும் இந்த நில பிரச்சினை தொடர்பாக பலமுறை கோரிக்கைகள் விடுத்தும் அரசு நிர்வாகமோ அல்லது அரசியல்வாதிகளோ தங்களுக்கு சாதகமான எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது வரை இந்த நில பிரச்சினை தொடர்பான நீதிமன்ற வழக்குகளை தங்களின் சொந்த செலவிலேயே நடத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தங்களிடம் பட்டா இருப்பதாகவும் வீட்டு வரி மின் கட்டணங்கள் பல ஆண்டுகளாக கட்டி வருவதாகவும் அவர்கள் கூறினர். அரசு தங்களுக்கு வழங்கிய இடத்திலிருந்து காலி செய்ய மாட்டோம் என்றும் உறுதியாக தெரிவித்தனர். தங்களின் வாழ்வாதார போராட்டத்தை கண்டுகொள்ளாத அரசை கண்டித்தும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக மக்கள் கூறியுள்ளனர். நில உரிமை மீட்புக் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து எடுத்துள்ள இந்த முடிவின்படி தங்கள் பகுதிக்குள் அரசியல் கட்சியினர் எவரும் ஓட்டு கேட்க வரக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். தங்கராஜ், வீரவாடி கிராமம், பள்ளிஞ்சிபாளையம், பல்லடம் மாவட்டம். பல்லடத்துக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தேர்தலுக்கு 1998 நாங்கள் அப்போ கலெக்டர் எல்லாம் கிளீன் பண்ணி அவங்க பிரச்சனை இருந்த பார் அந்த இடத்துக்காரன் அரிஜனம் கொடுத்த இடம் அவர் ஆக்கிரியம் பண்ணிட்டு 2700 கொடுத்து அவர் கிணறு வெட்டிக்கிறேன்னு காசை வாங்கிட்டு அவர் மாற்றி 2000 முனியனுங்கிற முருகேசன்னு மாற்றிட்டார். அவர்கிட்ட பத்திரம் இல்லை அவர்கிட்ட. ஆனால் இந்த இடத்துக்காரன் கூப்பிட்டு வீட்டுக்கும் போனோம். ஆனால் பள்ளி இருக்கிறேன்னு சொன்னால் அங்கேயும் போனால் அவரும் வர மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறது? நாங்கள் அங்கே பள்ளிக்கு வீட்டுக்கு போனோங்க. பையன் இருக்கிறா, சரி பார்க்கலாம், சரி பையன் கூட்டு கேட்கலாம், அமௌண்ட் கொடுத்துடலாம், நம்ம வாங்கிக்கலான்னு. ஆனால் மூணு பிட்டா கொடுத்ததுங்க. ஒன்று அந்த பக்கம் கொடுத்தது, இந்த பக்கம் ஒன்று 2 சென்டர் அரிஜன் கொடுத்தது. அவங்க லேட் போட்டு வித்துட்டாங்க. இவர் விற்கல, யாருமே விற்கல. இந்த கிணத்து பிரச்சனை தான் ஒன்று 2700 கொடுத்தனால கிணத்து பிரச்சனை வச்சு அப்படியே மாற்றி வச்சுட்டாங்க. ஆனால் கோர்ட்டில் இன்னும் நாங்கள் கோர்ட்டில் நாங்கள் கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டு மெட்ராஸ் டெல்லியும் போயிட்டு வந்துட்டோம். எல்லாம் பார்த்து தான் கோர்ட்டுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இடம் அரிஜன் இடம் தான். கவர்மெண்ட்டுக்கு தெரியும். எங்க போனீங்க கவர்மெண்ட் தொந்தரவு பண்ணுதான். ஏன் வர்றீங்க கவர்மெண்ட் தொந்தரவு பண்ணலையில. நீங்க கோர்ட்ல போய் பாருங்க. அதிகாரி கேட்டா கோர்ட்ல வருங்க, கலெக்டர் போனா அது கோர்ட்ல பாருங்க, கோர்ட்ல வாருங்கன்னு ஏன் சொல்றாங்க. கோர்ட்ல எப்படி போய் கோர்ட்ல வாங்குறது? எங்களுக்கு செலவு ஏகப்பட்ட செலவாகுது. இப்போ 10-15 லட்சம் ரூபா கேட்கறாங்க. டெல்லி வரைக்கும் வக்கீல் வச்சுக்க. நாங்களும் பல வக்கீல் வச்சாச்சுங்க. கவர்மெண்ட் வக்கீல் ஆஜராகிறது இல்லை. பூராமே வர்றாங்க. நான் கவர்மெண்ட் வக்கீல் ஆஜராகிறது இல்லை. கவர்மெண்ட் தான் பார்க்கணுங்க. கவர்மெண்ட் கலெக்டர் பட்டா வீடு கொடுத்துட்டு போனாரு. இங்கே 165 வீடு இருக்குதுங்க. ஜனங்க எச்சா இருக்குங்க. ஜனங்க முன்னுக்கு இருக்கலாம். 165 வீடு இருக்குங்க. அதிகாரி வர்றாங்க, செய்யறோம் போறோம், பிரச்சனை முடிச்சுப்போம், சால்வ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா பின்ன ஸ்டெப் எடுக்கிறது இல்லைங்க. பிளஸ் வச்சு போலீஸ் தேர்தலே வந்தாங்க. இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பா, 3 பேர்த்து அரெஸ்ட் பண்ணா டிமாண்ட் பண்ணுவோம்னு சொல்லிக்கிறாங்க. நாங்க அது போலீஸ் கூப்பிட்டாக்க நாங்கள் பதில் காலையில சொல்லிட்டு வந்தோம். வேற எடுத்து வச்சுக்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு என்ன கவர்மெண்ட்ல வக்கீல் ஆஜராகிறது இல்லைங்க. எங்கனால பிரச்சனை நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க பண்ணிட்டே இருக்கிறோங்க. இந்த கோர்ட்டுக்கு இங்க ஓட்டோம், டெல்லி ஓட்டம், டெல்லி திருப்பூர், கோயம்புத்தூர் ஓட்டம், மெட்ராஸ் போடுறோம், மாத்தி போட்டே இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு எந்த ஸ்டெப்பும் வர மாட்டேங்குதுங்க. நாங்க எங்களுக்கு கலெக்டர் இல்லைங்க. கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. கலெக்டர் தான் பதில் சொல்லணும். காப்பாத்தி கொடுங்க. 1000 ஓட்டு போடுறோம், இல்லாட்டி இல்ல. அதுக்கு தான் தட்டி வச்சிருக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னா எங்களுக்கு இடம் வேணும். இதெல்லாம் காலி பண்ணிட்டு போக முடியுமா? 40 வருஷத்துக்கு இதே மாதிரி நாங்க சீரழியிற சொல்லுங்க. எங்களுக்கு இடத்த காப்பாத்தி கொடுங்க. நாங்க இந்த 1000 ஓட்டு போடுறோம், இல்லாட்டி இல்லைன்னு தான் பிரச்சனைக்கு தட்டி வச்சிருக்கிறோம். சரிங்களா? ஆமா, ஓட்டு கேட்க யாரும் வரக்கூடாது. ஓட்டு காப்பாத்துனீங்கன்னா இந்த ஓட்டுக்குள்ள இடத்த காப்பாத்தி